ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம், ஆதரவற்ற விதவை உதவித்தொகை. ஸோ இந்த உதவித்தொகை கீழே யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருக்க விதவைகள் எல்லாருமே வந்து எலிஜிபிளுங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஆதரவற்றவங்களா இருக்கணும், அதாவது யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து எந்த சொத்துமே இருக்கக்கூடாது, அதாவது அசையும் சொத்தும் சரி அசையாத சொத்தும் சரி எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். இப்போ ஆதரவற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் இருக்கலாமா கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது, 18 வயதுக்கு மேலே இருக்க ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. அப்படியே அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர பசங்க வந்து இருக்கக்கூடாதுங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து சப்போஸ் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விதவை சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோ இதெல்லாமே தேவைப்படும். இ சேவை மையத்தில் போய் அவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா www.tnsevai.tn.gov.in இந்த வெப்சைட்ல போய் அவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஏஓ லெவலில் போகும், ஆர்ஐ லெவலில் போகும், அப்புறம் தாசில்தார் லெவலில் போகும். ஒன்ஸ் அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை போய் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வர ஆரம்பிக்குங்க. ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.